ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் நெற்றியில இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வச்சதின் பலனாக உன் வாழ்க்கையில இனி என்னென்ன அற்புதங்கள் நிகழப்போகுதுன்றத நீ பார்க்கத்தான் போகிறாயின் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் குங்குமமே மிகவும் அற்புதமானது. அதுலேயும் அதை எடுத்து நீ உன் நெத்தியில வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை வெற்றியுடையதாக மாறியே தீரும். வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்க போகிறேன். அதை உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன் கூடவே உனக்குள்ளேயே நான் எப்போதுமே இருப்பேன், நீ தைரியமாயிருன்னு சொல்கிறதுக்காகவும் தான் என் நெத்தியில் இருக்க இந்த குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில் வைக்க சொன்னேன். பிரச்சனைகளும் சோகங்களுமே வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நீ தடுமாறி தவிக்காதே. இது எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் யோசித்து நீயே கவலைப்பட்டுக்கிட்டு யாரிடமும் எதையும் பகிர்ந்தும் கொள்ளாமல் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு மென்று முழுங்கவும் முடியாமல் நீ வருத்தப்படுறதையும் வேதனைப்படுறதையும் மனம் நோகுவதையும் பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன் என் செல்லமே. இப்போ நீ அனுபவிக்கிற அவமானங்களையும் துரோகங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இனிமேலும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நீ விரும்பின எல்லா விஷயத்தையும் இப்போது உன் கைகளில் கேட்க வந்திருக்கேன். என்னுடைய மகிமையும் அற்புதமும் என்னங்கிறத இனி நீ வாழப்போகும் வாழ்க்கையில் கண்டிப்பாக உணர்ந்து கொள்வாய். நீ வறுமை நிலையில் இருக்கும்போது கூட யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தீனா அவங்களுக்கு உதவ நினைக்கிற. அப்படிப்பட்ட உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி காட்டுவேன். உனக்குள்ள நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிவோடும் இருக்கும்போது எந்த நிலையிலும் சோர்ந்து போக மாட்டாய். இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச விஷயங்களையும் நிறைவேறாத ஆசைகளையும் கூட உனக்காக நடத்தி முடிப்பேன். நீயாகவே எதையாவது யோசித்து நிம்மதி இழந்து தவிக்காம இந்த உலகமும் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. வற்புறுத்தி யாரிடமிருந்தும் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத உணர்ந்துக்கோ. எதையுமே விரும்பி கொடுப்பதில்தான் ஒரு ஆனந்தம் இருக்கு. நீ தப்பு செய்யும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் உனக்கு உதவுறதுக்கும் பல பேர் உன் கூட வந்து நிற்பாங்க. ஆனால் அதுவே நீ தப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு உனக்கு துணையாக இந்த உலகத்தில் யாரும் வரமாட்டாங்க. நீயாவே தான் உன் மனசை தேத்திக்கிட்டு உனக்கு நல்ல புத்தி சொல்லிக்கிட்டு தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தும் தப்பான செயல்களிலிருந்தும் மீண்டு வரணும். எப்போவுமே எந்த இடத்திலுமே அதிகமாக பேசி அவதிப்படுறதை விட அமைதியாக இருந்து நிம்மதியை பெற முயற்சிப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. பல முறை ஜெயிச்சவே ஒரு முறை தோத்துட்டானா அதை இந்த உலகம் விசித்திரமாக பார்க்கும். இதுவே பல முறை தோத்து போனனே ஒரு முறை உன் வாழ்க்கையில் ஜெயிச்சினா இந்த உலகம் அதையே சரித்திரமாக நினைக்கும். எப்போதும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத. நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் எல்லாம் நீ வந்த பாதையை பின்னோக்கி திரும்பி பார்த்தீனா இவ்வளவு கஷ்டங்களை நம்ம கடந்து வந்துட்டோமான்னு உனக்கே அது பிரமிப்பை தரும். அந்த அளவுக்கு இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்ட. இன்னும் கொஞ்ச தூரம் கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தீனா மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உணர முடியும். அடுத்தவங்களை எதிர்த்து கூட வாழ்ந்துடலாம், ஆனால் அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ்வதென்பது மிக கொடுமையான விஷயம் அல்லவா? நல்ல எண்ணத்தோடு சில கருத்துக்களை நீ நல்லவிதமாக சொன்னாலும் அதை கேட்குறவங்க அதை நல்லபடியாக யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் நீ சொல்கிற நல்ல விஷயங்களும் நல்ல வார்த்தைகளும் கூட தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்படுகிறதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஒருத்தருக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நீ நினச்சினா அதை உடனே முகத்துக்கு நேராக நொடிப்பொழுதில் கொடுத்து விடணுமே தவிர பேச வேண்டிய இடத்துல பேசாமல் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை. பேசக்கூடாத இடங்களில் பேசுகிறதும் தப்பு, பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும் தப்பு. இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும்,
உனக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக உன் கைகளில் பணம் வேண்டும். அதுவும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் பகைவனே படுக்கையில் இருந்தாலும் அவனை போய் நலம் விசாரிக்கக்கூடிய நல்ல எண்ணத்தோடு நீ இரு. அதே போல் உனக்கு பிடிக்காதவங்க உனக்கு எதிரி உன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்லி குடிக்க தண்ணி கொடுத்து உபசரிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களின் மதிப்பு உனக்கு புரிய மாட்டேங்குது. பல நேரங்களில் இல்லாததையே நினச்சி ஏங்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க. இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த எல்லாமே விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் தான் என்பதை கூடிய சீக்கிரம் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ புரிஞ்சுக்குவே என் செல்லமே. எல்லாமே நாளைக்கு நல்லபடியாக சரியாயிருன்ற நம்பிக்கையோடு தான் நீ ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் நாளை என்பது நாளையாகவே இருக்குதே தவிர இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறலையேன்ற எண்ணம் தினமும் உன் மனசில் இருக்கிறதும் எதுவுமே சரியாகலையேன்னு தினமும் நீ கஷ்டப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும். மாறாத உன் வாழ்க்கையை மாற்றி காட்டி எல்லாத்தையும் சமாளித்து நீ சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். எதுவுமே நிலச்சி நிற்காத இந்த பூமியில் கடைசி வரைக்கும் நாம் மட்டும் நிரந்தரமாக வாழ்ந்துருவோன்ற நினைப்பில் தானே இந்த உலகத்து மனிதர்கள் அறியாமையின் காரணமாக பல தப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 100 வருஷமே யாருக்கும் நிரந்தரமாக இல்லாத இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னவோ ஆண்டாண்டு காலம் 1000 காலம் வாழ போகிற மாதிரி தப்பான வேலைகளை தவறாமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். ஆணவத்தோடு ஆடும் மனிதர்களுக்கெல்லாம் என் ஆட்டத்தை ஆரம்பிப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் மனசை கஷ்டப்படுத்தியவங்களும் உன்னை கலங்கடித்தவர்களும் அதற்குரிய தண்டனையை பெறத்தான் போகிறார்கள். இன்னைக்கு உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செஞ்சவங்கெல்லாம் நிச்சயமா ஒரு நாளைக்கு அதே அன்பை யாருமே கொடுக்க மாட்டாங்களேன்னு கிடைக்காத அன்புக்காக ஏங்கக்கூடியவர்களாக மறுபடியும் உன்னை தேடி உன் அன்புக்காக பாசத்துக்காக உன் காலடியில் விழுந்து கேட்கக்கூடியவர்களாக வந்து சேருவாங்க என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நேரத்தை மட்டும் வீணாக்கினாத. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவாகவும் குறைவாகவும் கொடுத்திருப்பேன். அவங்களுக்கு தகுதியும் திறமையும் மாறுபடும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் நான் பொதுவாக கொடுத்த பொக்கிஷம்னா அது நேரம் மட்டும்தான். எல்லாருக்கும் நான் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கேன். நீ அதில் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காம ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கோ. நீ நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் பார்க்க வேண்டியது கடிகாரத்தை அல்ல, உன் வாழ்க்கையில தான் கால வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. உன் பாதையில் நீ போய்கிட்டே இரு. உன்னை விமர்சிப்பவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கடந்து போகும்போது தான் உனக்கான விஷயம் நல்லதாக நடக்கும். தானாக தவறை உணராத எவரையும் உன்னால் திருத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி நிற்க பழகு. மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறது கூட ஒரு வகையில் நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிதான். நீ எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் யார் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்து விட்டுப்போ. நீ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே உனக்கு சந்தோஷமாக நான் ஆக்கி கொடுக்குறேன். எப்போதுமே அடுத்தவங்க மேலே பற்று வைப்பதை விட அடுத்தவங்களை பற்றின விஷயங்களை பற்ற வைப்பதை சிறப்பாக செய்யக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிடு. உன்னை நோக்கி வரும் தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. யாராவது வேணும்னே உன் மனசை கஷ்டப்படுத்தணும், உன் மனசை காயப்படுத்தணும்னு கேள்வி கேட்டாங்கன்னா அப்படிப்பட்டவர்களின் கேள்விகளை அலட்சியமாக நினச்சி கடந்து போய்கிட்டே இருந்து விடு என் செல்லமே. நீ விரும்பியதையெல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றிகரமாக முடிய தான் போகுது. அதற்கான வேலைகளை தான் இந்த வராகி அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருந்தாதே. கடந்து வந்த பாதையை மறந்து விடக்கூடாது. நீ பட்ட கஷ்டத்தையும்
நீ கஷ்டப்படும் போது உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தையும் மறக்காம அதை வச்சுக்கிட்டே இனி வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி வாழலான்னு முடிவெடுத்து வாழ பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் ஜெயிச்சு நிற்க முடியும். பிரச்சனைகள் வருவது எல்லாமே உன்னை சிதைப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்குவதற்காக வருதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை நீ தோற்று போகும்போதும் கஷ்டப்படும் போதும் நீ ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணும். தோல்வி வரும்போது நீ எதையுமே கற்றுக்கலைனா அதுதான் உண்மையான தோல்வி. வாழ்க்கையில் நான் உனக்கு தோல்வியை கொடுக்குறேன், நீ எதிர்பார்த்ததை செஞ்சு கொடுக்கலேனாலே ஏதோ ஒரு அனுபவ பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ போகுவதற்கான பாதை நிறைய இருக்கும்போது ஏன் வாழ்க்கையில் வழியே இல்லைன்னு நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க? நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் உனக்கான ஒரு புது பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கேன். அதனால் இனிமேலும் எப்போதும் எல்லாரை போலுமே மற்றவங்களை பார்த்து அதை போல வாழணும்னு ஆசைப்படாமல் உனக்கென ஒரு புது வழியை புது பாதையை கண்டுபிடிச்சு அதற்கான பாதையில் போனினா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்வழி காட்டி நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. கோபம் வரும்போது கண்டதையும் தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போட்டுட்டினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ மௌனமாய் இருக்கும்போது ஒரு வார்த்தைகளையும் கோபத்தில் இருக்கும்போது வரும் அன்பையும் யாரால உணர முடியுதோ அவங்க தான் உனக்கு கிடைச்ச உண்மையான உறவு. உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லக்கூடிய தகுதி உனக்கு இல்லாமலா போயிடும்? தோல்வி உன்னை ஆக்கிரமிக்குது, உன் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையே தருது. நீ நினச்சது எதுவுமே நடக்கலைனா கண்டிப்பாக நீ மனசு வச்சு முயற்சி செஞ்சினா அந்த தோல்வியை தோற்கடிச்சு உன்னால் ஜெயிக்க முடியும். நீ நினச்ச காரியங்களை நடத்திக்க முடியும் என் செல்லமே. ஏன்னா பிறவிகளிலேயே உயர்ந்த பிறவியான மனித பிறவியை எடுத்த நீ எப்போதும் எதனாலையும் தோற்று போக மாட்ட. தோல்விங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கான நல்வழிகளை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். தன்னம்பிக்கைங்கிறது மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அல்ல, தன்னை பற்றி தானே தெரிந்து கொள்ளும் ஆற்றல் தான் தன்னம்பிக்கை. நீயும் உன் மேலே தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் மாற்றி அமைப்பேன். பிரச்சனைகளுக்காக போராடுறதை விட முடிவுகளை நோக்கி கவனம் செலுத்துவதே சிறந்தது. எப்போதும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் பிரச்சனைன்னு அதுக்கு பின்னாடியே ஓடாமல் அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு சமாளித்து எப்படி சந்தோஷமாக வாழலான்ற அந்த முடிவை பற்றி யோசிச்சின்னா உனக்கான முடிவுகளை நல்ல விதத்தில் நான் முடிச்சு கொடுப்பேன். நீ செஞ்ச தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள தயங்காதே. அதே போல் நீ செய்யாத தவற உன் மேலே பழியாக போடும்போது அதை எதிர்க்கவும் தயங்காதே என் செல்லமே. எப்போவுமே நீ நீயாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் அகற்றி உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். கைகளிலிருந்து தவறி விழுந்த விதையும் வேணாம்னு தூக்கி எறியப்பட்ட கொட்டையுமே முளைச்சு மரமாக வரும்போது தடுமாறி தவறி போயிருக்க உன் வாழ்க்கை மட்டும் சிறப்பாக எழுந்து நிற்காதா என்ன? நீ நம்பிக்கையோடு இருந்தினா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த விஷயமும் கையில் வந்து சேர்வதற்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைச்சதே நிரந்தரம் இல்லாமல் விலகி போகக்கூடிய இந்த உலகத்தில் பார்ப்பதையெல்லாம் உனக்கானதாக எடுத்துக்கவும் வேணாம், கிடைச்சதையெல்லாம் நிரந்தரமாக உன் கைகளில் இருக்கும்னு எதிர்பார்க்கவும் வேண்டாம். மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி எது வந்தாலும் போனாலும் நீ எதுக்குமே பெருசாக அலட்டிக்க வேணாம். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் சுய உழைப்பில் முன்னேறணுன்ற வைராக்கியத்தோட வேலை செய். மற்றவங்க உழைப்பில் நீ வாழவும் கூடாது, மற்றவங்க உன்னை கேலி செஞ்சு சிரிக்கும்படி நீ இருக்கவும் கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். காலம் உன்னை மாற்றும்படியும் உனக்கான நல்ல விஷயம் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எந்த முயற்சியிலும் தோற்று போகாத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக நான் ஆக்கி தர்றேன்.
நீயும் எப்போதும் வலிமையோடு தைரியமாக இருக்கணுமே தவிர எதை நினைச்சும் சோர்ந்து போகாதே. எப்போதும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோடு உண்மையான நல்ல பிள்ளையா நேர்மையான பிள்ளையாக இரு. மிருகங்கள் அதனுடைய பசிக்காக மட்டும்தான் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடும். ஆனால் மனிதனோ அவனுடைய பணத்தாசைக்கும் பொறாமைக்கும்னு எல்லாவற்றிற்கும் வேட்டையிடுகிறான். அதனால இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்.